தாயே கரகமம்மா 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 இல்ல இல்ல நேரம் நிக்கல, அது உழுது போயிடும். அது உழுது போயிடும், அது நேரம் வைக்க சொல்ல. அவங்களுக்கெல்லாம் வராது, அவங்களுக்கெல்லாம் வராது. நீ வேற சாமியை பிடிக்க சொல்றான்.
அப்படி ஆதிபரா சக்தியாக இருந்து இந்த கும்பத்திலே மாரிமலை உருவாக்கி இருக்கிறேன். அப்படி மாரிமலை உருவாக்கி இருந்தாலும் அதுவும் சிவனாரால படிக்கப்பட்டது பரமக்கேது. அந்த சிவனாரால படிக்கப்பட்ட பரமக்கேது அழிக்கணும்னு சொன்னா இந்த சக்தியால உருவாக்கப்பட்ட ஒரு பாவாளர் என்னுடைய பிள்ளை அந்த சிவபெருமானால உருவாக்கப்பட்டது பரமக்கேது. இந்த சக்தியால உருவாக்கப்பட்டது ஒரு பாவாடராய். அப்படி பாவாடரனை உருவாக்கி தந்திரமாக அழைத்து நயமாக இந்த மேடை கழிக்கணும். அந்த நயமாக அந்த பரமக்கேது அழைத்தார். அந்த பரமக்கேதுக்கு மரணம் இந்த கும்பத்தில் இருக்குது இல்லையா? இந்த கும்பத்தில் தேவர் முகரை தப்பிக்கணும்னா இந்த கும்பத்தில் இருக்கிற சக்தியால அவனுக்கு கழி உண்டு. என்ன செய்யணும்? உன் மகனாகிய பாவாடரனை உருவாக்கி என்னுடைய பிள்ளை பாவராயன். கண்ணே பாவராயா அப்பா அந்த பரமிக்கிற இடத்துல போய் தந்திரமாக சண்டை செய்து தந்திரமாக சண்டைக்கு சொல்லி அழைக்கிறேன். மாரியம்மன் பண்டிகை. இந்த மாரியம்மன் பண்டிகையில எப்படி எல்லாம் நாங்க செய்து வருகிறோம். அதாவது 5 நாள் திருவிழா கொண்டாடும். முதல் நாளாக கங்கணம் கட்டி இருக்கிறோம். 2வது நாளாக நம்மளுக்கு பூ இருக்கிறோம். 3வது நாள் மாலை கட்டி இருக்கிறோம். 4வது நாள் விழாவிட்டு இருக்கிறோம். 5வது நாள் நாளை மஞ்சள் நீர் விளையாட்டு விளையாடுறோம். சீக்கிரம் நோம்பி வந்து தேவர்கள் ஒன்றுபட்டு இதோ நான் அரிகண்ட பூசாரி, சிவகண்ட பூசாரி, பிரம்மகண்ட பூசாரி, மணிகண்ட பூசாரி, அனைத்து பூசாரிகளும் ஒன்றுபட்டு இந்த தெய்வத்தை வழிபட்டு வருகிறோம். இந்த தெய்வத்துக்கு நீ வணங்கடா. இந்த கும்பத்தில் இருக்குது என் ஆதிபர சக்தி அங்காள ஈஸ்வரி அகிலாண்ட நாயகி. இந்த உலகமே அழைக்கும் இந்த கும்பத்தில். இது சத்தியம். இது வெறும் சக்தி. சட்டியா கூட உனக்கு கேட்டா, நீ எப்படி பிறந்த, எப்படி வளர்ந்த, என்னென்ன செஞ்ச, உன் வாழ்நாளில நடந்தது அனைத்தும் சத்திய அருள் வாக்கு சொல்லும். சத்தியகம் வந்தா நீ வாக்கு கேட்டு பார்க்கலாம். ஆமாடா. யாரு எப்பேற்பட்டவா, என்ன நடந்துச்சு சொல்லு. அப்படி சத்தியானவள் அருள் வாக்கு ஒரு சொல்கிறேன். யாரா உண்மை என்ன உண்மைன்னா பொய்னா பொய்ன்னு சொல்லு.
ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி அங்காள பரமேஸ்வரி தாயே ஓம் காளியம்மா மாரியம்மா தாயே ஐயா தரதலேலா ஜலதலேலா ஜலதலேலா வாக்குவாதம் வந்து அந்த வாக்குவாதம் வந்த உடனே அந்த ரசிக்காத பொறியாளா எத்ததான பாலா எத்ததான பாலா அந்த சத்தியவ சிவன் வந்து நெற்றிக்கல்ல பொறியாளை எரிக்கும் போது அந்த சத்தியவப்பட்டவ தப்பித்து பின்பறம் மறைங்க போது அந்த நெற்றிக்கல்ல பொறியாப்பட்டது கானகத்துல பட்டு பாறை மேல விழுந்து சுக்குள் நூறு ஆனது அப்புறமா நீ பிறந்தவன் தானே நீனு இப்படி சதாசிவனுடைய நெற்றிக்கண் பொறியாளை பிறந்தவன் பேரு பரமக்கேத. அப்படி நாரதனை குருவாக நினைத்து கைலாயம் வந்து சிவபெருமானிடத்துல 3 வரம் வாங்கினது உண்மையா பொய்யா? இல்லையா அப்படி சிவபெருமானிடத்திலே 3 வரத்தை வாங்கிக் கொண்டு அந்த சிவனைய கைலாயத்தை விட்டு ஓட்டியது உண்மைதானே? உண்மைதானே? இதெல்லாம் உன் அப்படி 33 கோடி ஜாவர்களையும் உண்மை. இதெல்லாம் உன் வாழ்நாளிலே நடந்த சமாச்சாரம். இப்ப சொல்லு. மந்திரி பையன் போட்டு ஒரு அண்ணன் பண்ணி போடுவான். அவன் கிடையாது, அவன் ஏதாவது சொல்லிருப்பான். அதனால எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு நீங்க சொல்றீங்கல்ல, ஊர் உலகத்துக்கு தெரியும் நான் எப்பேற்பட்டவன் இதை வச்சு நீ சொல்லிருப்ப. அப்படி இருந்தாலும் நடப்பது என்ன? இந்த வாழ்நாளிலே நடந்த சமாச்சாரத்தை இப்ப அருள்வாக்க சத்தி சொல்லிட்டா. இப்ப உன் வாழ்நாளிலே நடக்க போறது என்ன? அட கும்பத்தில் இருக்கிறாரா இந்த கும்பத்துல இருக்கிற ஆதிபராசக்தி அங்காள பரமேஸ்வரி சூளமேல நிக்கிற உன்னை கொல்ல உண்மைய உன்னுக்கு யம உன்னை கொல்ல போற யம இந்த கும்பத்துல தான் இருக்கிறது அருள்வாக்கு. இந்த கும்பத்துக்கு தான்டா யம உன்னை கொல்லறதுக்கு. ஆமா முடியுமா முடியாதா? உனக்கு என்ன பலம் இருந்தாலும் சரி, இந்த கும்பத்தை மட்டும் நீ தொட்டு பாரு. ஆமா ஆமா இந்த ஆதிபரா சக்தி அங்காள பரமேஸ்வரர் அழிக்கணும். அழிக்க வேண்டும் சொன்னா இந்த கும்பத்தை உடைக்கணும். இந்த கும்பத்தை உடைச்சாதான் அழிக்க முடியும். கும்பத்தை உடைக்கணும்னு ஏதாவது ஒரு பலி கோழி பலி கொடுக்கிறேன். ஆமா, அதனால நம்ம கும்பத்தை உடைக்காம இந்த கோழி பலி இல்லாததுனாலதான் அப்படி இருந்தாலும் ஆதி நாளையிலே தேவியான பார்வதா சாதம் கொண்டு வர தாமதமான காரணத்திற்காக நான் அவளை நெற்றிக்கண் திறந்து இருக்கிறேன். யாரும் இந்த சிவபெருமானுடைய நெற்றிக்கண் பொறியால பிறந்தவன். இந்த சிவ அம்சத்திலே பிறந்தவனே இந்த சக்தியை கொல்வது நியாயம் கிடையாது. செத்த பிள்ளைய தாயை கொல்லக்கூடாது. 3 வரம் அழியாத செல்வம், போகாத உயிர் இல்லையா? இப்பேற்பட்ட 3 வரத்தை கொடுத்தும் இந்த பரமகேதனை மடித்து விட்டால் சிவபெருமான் கொடுக்கக்கூடிய வரத்திற்கு தகுதி இல்லாத போயிடும். அப்படி இருந்தோம் இந்த உலகிலே இருப்பது 8 நவகிரகங்கள், 8 அஷ்டவசுக்கள், 8 நவகிரகங்களாக உள்ளது. இந்த 8 கிரகங்களிலே 9வது கிரகமாக இவன் கேது பகவானாக இந்த உலகிலே இருக்கட்டும். அப்படி ஆகட்டும், கேது பகவானை சேர்த்து விட்டுலாம். அப்படி இருந்த போதில் இந்த கும்பத்தை உடைக்கவே யாராலும் முடியாது. காரணம் இது பலி கொடுக்கணும். இருந்தோம்
அந்த கேது பகவான் இவனுக்கும் அழிவு கிடையாது, ஆஹா, இந்த கும்பத்துக்கும் அழிவு அழிவு கிடையாது. கிடையாது. இந்த ஆகவே ஊர் எப்படி என்றால் ஆமா. இந்த திருநேத்ரா சூரசபாரம் என்று சொல்லக்கூடிய ஆமா. பரமகேதன் பாவாராயன் ஆர்வாட்டம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்களால என்றவெல்ல ஆடினோம் பாடினோம். இந்த நாடகத்திலே ஏதாகிலும் குறைகள் இருந்ததே உண்டானா தன்னுடைய வயதிலே ஒரு குழந்தை பிறந்து பேசறியா வயதிலே ஒரு தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னிக்கிறோமோ அவ்வாறு மன்னிக்க வேண்டும் என்று மகா பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த நாடகத்தை முடித்துக் கொள்கிறோம். சபா வணக்கம். சீதாராம